ஹலோ எவ்ரிவான். இன்றைக்கி இந்த வீடியோவில் தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸோட ப்ரௌசர் அனாலிசிஸ் பற்றி பார்க்க போகிறோம். டு ஸ்டார்ட் ஆஃப் வித் என்ன டைப்ஸ் ஆஃப் இன்ஜினியரிங் காலேஜஸ் நம்ம தமிழ்நாடுல இருக்குது, என்னென்ன டைப் இருக்குது அப்படின்னா, கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜஸ் 11 காலேஜஸ் இருக்குது. அண்ட் தென் கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ் 3, அண்ணா யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட் காலேஜஸ் 4, அண்ணா யூனிவர்சிட்டி கான்ஸ்டியூவன்ட் காலேஜஸ் 16, செல்ஃப் ஃபைனான்சிங் இன்ஜினியரிங் காலேஜஸ் அட்டானமஸில் 89 காலேஜ், செல்ஃப் ஃபைனான்சிங் இன்ஜினியரிங் காலேஜஸ் நான் அட்டானமஸில் 367, அண்ட் தென் சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸில் 3 காலேஜ் இருக்குது, அண்ணாமலை யூனிவர்சிட்டி 1. ஸோ தீஸ் ஆர் ஆல் தி டைப்ஸ் ஆஃப் காலேஜஸ் இன் தமிழ்நாடு. மூவிங் ஆன் டு சப்ஜெக்ட் டாமினன்ஸ் கோர்சஸ். லைக் இப்போ ஒரு மேக்ஸில் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்க்கு இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குது அப்படின்னா அவங்க இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கோர்ஸ் எடுக்கலாம், ஆர்எல்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் எடுக்கலாம். இஃப் இட் இஸ் ஃபிசிக்ஸ் அப்படின்னா அவங்க வந்துட்டு ஏரோஸ்பேஸ் எடுக்கலாம், எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ், இசிஇ, மெக்கட்ரானிக்ஸ் இந்த மாதிரி சூஸ் பண்ணலாம். கெமிஸ்ட்ரி அப்படின்னா கெமிக்கல் இன்ஜினியரிங் இருக்குது, பெட்ரோலியம் இன்ஜினியரிங் இருக்குது. அண்ட் தென் பயாலஜினா பயோடெக்னாலஜி இருக்குது. அண்ட் தென் ஃபுட் டெக்னாலஜி, அக்ரிகல்ச்சர் டெக்னாலஜி, இந்த மாதிரியான இன்ஜினியரிங் கோர்சஸ் எல்லாம் எடுக்கலாம். நெக்ஸ்ட் மூவிங் ஆன் டு சீட் மேட்ரிக்ஸ். ஸோ நான் உங்களுக்கு பிகினிங்லேயே சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இங்கே யூனிவர்சிட்டி காலேஜஸ் 4 யூனிவர்சிட்டி காலேஜஸ் இருக்குது. அந்த காலேஜில் 1770 சீட்ஸ் வந்து, அண்ட் தென் கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ் 3 இருக்குது. அதில் அரௌண்ட் 3183 சீட்ஸ் ஆர் தேர். அண்ட் தென் கவர்மெண்ட் காலேஜஸ் 11 இருக்குது. அதில் 4320 சீட்ஸ் இருக்குது. கான்ஸ்டியூவன்ட் காலேஜஸ் 16ல் 5580, which is 5580 சீட்ஸ் ஆர் தேர். NIRF ரேங்க் செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜஸ் வந்து 17, அதில் 24,000 அரவுண்ட் சீட்ஸ் இருக்குது. ஸோ இவ்வளோ சீட்ஸ் வந்து நமக்கு இன்ஜினியரிங் இருக்குது. அண்ட் தென் அட்மிஷன் ப்ராசஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷனோட ஓவரால் ப்ராசஸ் என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குது அப்படின்னு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். ஸோ ஒன்ஸ் வி கெட் த நோட்டிஃபிகேஷன், ஓவராலாக அது மாதிரி இன்ஜினியரிங் அட்மிஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு நோட்டிஃபிகேஷன் நம்மளுக்கு கிடைச்ச அப்புறமா tneaonline.org என்ற வெப்சைட்டில் நம்ம போய் ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணணும். ஸ்டூடெண்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு ஆன்லைனில் அப்ளிகேஷன்லாம் ஃபில் பண்ணிவிட்டு தேவையான சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணணும். ஸோ என்னென்ன மாதிரி சர்டிஃபிகேட்ஸ்லாம் தேவைப்படும், என்னென்ன மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் அப்படின்றது நம்ம நெக்ஸ்ட் ஸ்லைட்ஸில் பார்க்கலாம். ஸோ ஒன்ஸ் சர்டிஃபிகேட் எல்லாம் அப்லோட் பண்ண அப்புறமா ரேண்டம் நம்பர்ஸ் அலாட் பண்ணுவாங்க. அண்ட் தென் ஃபாலோட் பை வெரிஃபிகேஷன். நம்ம சர்டிஃபிகேட் எல்லாம் வெரிஃபை பண்ணிவிட்டு ரேங்க் லிஸ்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. இப்போ ரீசெண்டாக 2 days பேக் தான் வந்து ரேங்க்ஸ் எல்லாம் வந்து பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க 2025க்கு. ஸோ அண்ட் தென் கவுன்சிலிங் நடக்கும், அப்புறமா அலாட்மெண்ட் அண்ட் அட்மிஷன். ஸோ இது வந்து நடக்கும். இதுதான் ஓவராலாக ஒரு சின்ன கிளிம்ஸ் நான் சொல்லியிருக்கேன். மூவிங் ஆன் டு கவுன்சிலிங் ப்ரொசீஜர். ஸோ கவுன்சிலிங்கில் என்னென்ன மாதிரி ப்ரொசீஜர் இருக்கும்னு. ஸோ ரவுண்ட்ஸ் இருக்கும். ஸோ ஒரு டோட்டலி தெர் ஆர் 3 ரவுண்ட்ஸ் இருக்கும். ஸோ எல்லா ரவுண்ட்ஸ்லையும் சேம் பேட்டர்ன் தான். நான் ஒரு ரவுண்ட் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ரவுண்ட் 1 இதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுவோம். என்னென்ன காலேஜஸ்லாம் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுவோம். ஸோ அதில் எல்லாருமே செக் பண்ணி பார்த்துட்டு நமக்கு அலாட்மெண்ட் சொல்லுவாங்க. ஸோ இப்போ ஒரு 10 காலேஜஸ் கொடுத்துருக்கோம் நமக்கு ஏற்ற மாதிரி அப்படின்னா அதில் சில காலேஜஸ் நமக்கு வந்து பாசிபிள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கொடுத்துருக்க காலேஜ் இன்கேஸ் நமக்கு ஓகேனா நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணிக்கிட்டு ஓகேன்னு சொல்லி அந்த அலோகேஷன் எடுத்துகிட்டு நம்ம அட்மிஷன் எடுத்துக்கலாம். அப்படி இல்லை எனக்கு வந்து நெக்ஸ்ட் ரவுண்ட் நான் போகணும்னு பார்க்குறேன், இது வந்து ஓகே பட் ஸ்டில் இன்னும் பெட்டரான காலேஜ் கிடைக்கணும்னா நம்ம அப்வர்ட் மூமெண்ட்டுக்கு போகலாம். அப்படி இல்லை எனக்கு வேண்டவே வேண்டாம், எனக்கு சுத்தமாக எதுவுமே இப்போ வந்து ஹோல்ட் பண்ண வேணாம் எந்த சீட்டும், டேரெக்டாக நான் நெக்ஸ்ட் ரவுண்ட் போகிறேன்னா டிக்ளைன் பண்ணி நெக்ஸ்ட் ரவுண்ட் போகலாம். அப்படி இல்லை எனக்கு டோட்டலாகவே எதுவுமே எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, திடீர்னு சேஞ்ச் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா நம்ம குவிட் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரியான டிஃப்ரெண்ட் செக்மெண்ட்ஸ் இருக்குது. இங்கே நான் லிஸ்ட் டவுன் பண்ணியிருக்கேன். ஸோ அக்செப்ட் அண்ட் ஜாயின்னா என்ன, அக்செப்ட் அண்ட் அப்வேர்டு, decline and upward, and then decline and move to next round, decline and quit, and then upward or move to next round. So இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் எல்லாம் வந்து இருக்கு. நெக்ஸ்ட் கவுன்சிலிங் ஸ்கெட்யூல். கவுன்சிலிங் ஸ்கெட்யூலில் ஃபர்ஸ்ட் என்னென்ன மாதிரி செக்மெண்ட்ஸ் இருக்குன்றதை நான் சொல்லிடுறேன், அதுக்கு ஏற்ற டேட்ஸும் சொல்லிடுறேன். கவுன்சிலிங் ஃபஸ்ட்டு 7.5 அந்த ஸ்பெஷல் ரிசர்வேஷன் என்னென்னலாம் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு, எக்ஸ் சர்வீஸ் மேன், ஸ்போர்ட்ஸ் இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அவங்க டேட்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா July 7th to July 8th. அண்ட் தென் கவுன்சிலிங் ஃபார் ஜென்ரல் ஸ்பெஷல். ஃபஸ்ட்டு நம்ம 7.5 ஸ்பெஷல் ரிசர்வேஷன் பார்த்தோம். இப்போ ஜென்ரல் அதுக்கு வந்துட்டு July 9th to 10th, July 9th to 11th. அண்ட் தென் ஜென்ரல் கவுன்சிலிங். ஸோ ஸ்பெஷல் ரிசர்வே ஃபஸ்ட்டு 7.5 முடிஞ்சிருச்சு, ஸ்பெஷல் முடிஞ்சிருச்சு, அதுக்கப்புறமா ஜென்ரல்
ஸோ தேர்ட் கேட்டகரி அதில் வந்து 14th of July to 19th of August வரைக்குமே இருக்குது. அண்ட் தென் சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்னு சொல்லுவாங்க, அது வந்துட்டு 21st August to 23rd August. அண்ட் தென் SCA to SC கவுன்சிலிங் ஆன்லைன் தான் அது ரெண்டுமே. ஸோ அது 25th of August to 26th. ஸோ இதெல்லாம் தான் வந்து டேட்ஸ் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷனில். ஸோ கட் ஆஃப் மார்க்ஸ், ஸோ டாப் 10 கோர்சஸ்க்கு என்னென்ன மாதிரி கட் ஆஃப் மார்க்ஸ் லாஸ்ட் 2024 இருந்துச்சு அப்படின்றத பற்றி ஒரு சின்ன கிளிம்ஸ் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் டு ஸ்டார்ட் ஆஃப் வித் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்கில் வந்து 123 to 199 ரேஞ்ச், இதுதான் வந்து லாஸ்ட் இயர் இருந்தது. அதுக்கப்புறம் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் 108.5 to 198 இருந்துச்சு. இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி 132 197 இருந்துச்சு. அண்ட் தென் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்கில் 104.5 to 189.5. அண்ட் தென் ஃபாலோட் பை சிவில் இன்ஜினியரிங், ஆட்டோமொபைல், ஏரோநாட்டிக்கல், பயோமெடிக்கல். ஸோ இந்த டாப் 10 கோர்சஸ்க்கான கட் ஆஃப் மார்க்ஸ் என்னவோ நான் இங்கே பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா, தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷனுக்கு என்ன எலிஜிபிலிட்டி அப்படின்றத பற்றி இப்போ பார்ப்போம். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே நேட்டிவிட்டியில் தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கணும். ஸோ கிளாஸ் 8 to 12 வந்து தமிழ்நாட்டில் படித்து பாஸ் பண்ணியிருக்கணும், அவங்களுக்கு எந்த சர்டிஃபிகேட்டும் தேவை கிடையாது. அண்ட் தென் நெக்ஸ்ட் கேட்டகரி அவுட் சைட் ஆஃப் தமிழ்நாடு படிச்சிருக்காங்க அப்படின்னா, லெட்ஸ் சே அதர் ஸ்டேட்ஸு, கேரளாலேயோ கர்நாடகாவிலையோ வேறு ஸ்டேட்டில் படிச்சுட்டு இங்கே அட்மிஷனுக்கு வராங்கன்னா நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வந்து ரொம்ப முக்கியம். அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு சில்ட்ரன் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ். ஸோ இன்கேஸ் பேரண்ட்ஸ் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு சின்ன ஒரு அலோகேஷன் தனியாக இருக்கும். ஸோ அதுக்காக அவங்க சர்டிஃபிகேட், எம்ப்ளாயர் சர்டிஃபிகேட் சப்மிட் பண்ணணும். அண்ட் தென் பப்ளிக் செக்டார் இருந்தாங்கன்னா அகெயின் சேம் கேஸ். அண்ட் தென் தமிழ்நாடு கேடர் ஆல் இண்டியா சர்வீஸ் ஆஃபீஸர்ஸாக இருக்காங்கன்னா அவங்களும் வந்துட்டு ஒரு செல்ஃப் டிக்ளரேஷன் ஒன்று சப்மிட் பண்ண வேண்டி இருக்கும் அந்த ஸ்பெஷல் அலோகேஷனுக்காக. அதர் ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸ் இன்கேஸ் வந்து கேரளா தான் அவங்களுடைய பூர்வீகமாக இருக்குது, ஆனால் இங்கே வந்து படிச்சிருக்காங்கன்னா 8th to 12th படிச்சிருக்காங்க அப்படின்னா போதும், அவங்களுக்கு வந்து நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் எதுவும் தேவை கிடையாது. நெக்ஸ்ட்டு ஸ்பெஷல் கேட்டகரிஸாக என்னென்ன பார்க்கலாம்னா, அதர் கண்ட்ரி, எக்ஸாம்பிள் ஸ்ரீலங்கா, அந்த ரெஃப்யூஜிஸ் எல்லாம் வந்து இங்கே தங்கியிருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க வந்துட்டு ஐடி ஃப்ரம் தாசில்தார் ஆர் பாஸ்போர்ட்டு, அப்புறம் விசா, போலீஸ் லெட்டர் இதெல்லாம் வந்து சப்மிட் பண்ண வேண்டியிருக்கும். அப்புறம் பிஐஓ கேண்டிடேட்ஸு, ஓசிஐ கேண்டிடேட்ஸு இவங்கெல்லாம் வந்து ஓப்பன் கேட்டகரியில் கொடுக்கலாம். அண்ட் தென் எக்ஸாமினேஷன், மெயினாக என்ன எக்ஸாமினேஷன் அவங்க முடிச்சிருக்கணும், ஆப்வியஸ்லி +2 அவங்க கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், +1 and +2. ஸோ அதில் என்னென்ன மார்க்ஸ், ஜென்ரல் கேட்டகரியில் 45% என்னென்ன மேக்ஸு, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி அது எல்லாத்துலேயும் 45% நம்மளுக்கு வந்து எடுத்துருந்துருக்கணும் இங்கே மினிமம் ஆவரேஜ் மார்க்காக. பேக்வர்ட் கிளாஸு, ஐ மீன் பிசி முஸ்லீமு, பிசி 40%, அண்ட் தென் எம்பிசி அண்ட் டிஎன்சிக்கு வந்து 40%, அண்ட் தென் எஸ்சி, எஸ்சி, எஸ்சிஏ அண்ட் தென் எஸ்டி 40%. ஸோ இதெல்லாம் தான் வந்துட்டு அதோடைய ஸ்பிளிட். நெக்ஸ்ட் வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது வந்து எல்லாமே ஆல் இன்ஜினியரிங் கோர்சஸ் எக்ஸப்ட் மெரைன் இன்ஜினியரிங். மெரைன் இன்ஜினியரிங்னா இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலான கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்குது, கொஞ்சம் க்ரைட்டீரியா நிறைய இருக்குது, அது என்னென்னு பார்ப்போம். 10th 12th பாஸ் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறமா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் அண்ட் இங்கிலீஷ் செப்பரேட் சப்ஜெக்டாக இருக்கணும். மினிமம் 60% ஆவரேஜ் வந்து பிசிஎம், விச் இஸ் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் மேக்ஸில் 60% வந்து இருந்திருக்கணும். நெக்ஸ்ட்டு மினிமம் 50%, அதாவது பிசிஎம்மில் 60%, இங்கிலீஷ்க்கு 50% இருந்துட்டுனா ஓகே. என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து வைப்பாங்க இந்தியன் மெரைன் இன்ஸ்டியூட்டில் வந்து சிஇடி, காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டெஸ்ட் வந்து நம்ம அப்பியர் ஆகி அதில் செலக்ட் ஆகணும். அண்ட் தென் அதர் ரிக்குவயர்மெண்ட்ஸ், ஃபிசிக்கல் ரிக்குவயர்மெண்ட்ஸ்லாம் என்னென்ன, ஏஜ் வந்து 25 years இருக்கணும், அதுக்கு மேலே இருக்கக்கூடாது, பிலோ 25 would be good. மினிமம் ஹைட் வந்து 157 centimeter இருக்கணும். அண்ட் தென் மினிமம் வெயிட் 48 kgs இருக்கணும். விஷன், நார்மல் கலர் விஷன் ரிக்வயர்டு. அண்ட் தென் மஸ்ட் பி மெடிக்கலி ஃபிட் அண்ட் சப்மிட் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் வந்து சப்மிட் பண்ண வேண்டி இருக்கும். திஸ் இஸ் ஒன்லி ஃபார் மெரைன் இன்ஜினியரிங். அண்ட் தென் நான் பிகினிங்கில் சொல்லியிருந்தேன் டாக்குமெண்ட்ஸ்லாம் நம்ம வந்து அப்லோட் பண்ணணும் ஆன்லைன்லன்னு. ஸோ எந்தெந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ்லாம் அப்லோட் பண்ணணும்னா, 10th மார்க் ஷீட்டு, +1 +2 மார்க் ஷீட்டு, ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட்டு, அதுக்கப்புறமா பெர்மனன்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் இஃப் நீடடு, அதுக்கப்புறம் இன்கம் சர்டிஃபிகேட் இஃப் நீடட். சில ஸ்பெஷல் கேசஸ்லாம் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி அலோகேஷன்லாம் வேணும்னா இந்த மாதிரி சர்டிஃபிகேட்லாம் அப்லோட் பண்ணணும். அண்ட் தென் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட், இன்கேஸ் நம்ம வந்து ஸ்காலர்ஷிப் ஏதாவது எடுக்க போகிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட்லாம் நம்மளுக்கு தேவைப்படும். Next, moving on to seat. So reservation of seats.
சீட்ஸ் வந்து எப்படி அலோகேட் பண்ணுறாங்க கம்யூனிட்டி வைஸ் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். டு ஸ்டார்ட் ஆஃப் வித் ஓப்பன் காம்படிஷனில் 31% ஆஃப் சீட்ஸ் அலோகேட் பண்ணியிருப்பாங்க. பேக்வர்ட் கிளாஸ் விச் இஸ் பிசியில் வந்து 26.5%. அண்ட் தென் பேக்வர்ட் கிளாஸ் முஸ்லீம் அவங்களுக்கு 3.5%. மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸ் எம்பிசி அவங்களுக்கு வந்து 20%. எஸ்சி ஸ்கெடியூல்டு கேஸ்ட் வந்து 15%. அண்ட் தென் ஸ்கெடியூல்டு கேஸ்ட் அருந்ததியர்ஸ் வந்து 3, ஸ்கெடியூல்டு ட்ரைப்ஸ் 1%. ஸோ இதுதான் வந்து ஓவரால் அந்த சீட்டை வந்து எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுறாங்க கம்யூனிட்டி வைஸ் அப்படின்றதுக்கான ஒரு எக்ஸ்பிளனேஷன். நெக்ஸ்ட் லாஸ்ட் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அப்ராக்சிமேட்டாக என்னென்ன எக்ஸாம்பிள் இப்போ கவர்மெண்ட்டில் படித்தா எப்படி, ப்ரைவேட்டில் படித்தா எப்படி அப்படின்றதுக்கான ஒரு சின்ன ஸ்பிளிட்டு. இஃப் இன்கேஸ் அண்ணா யூனிவர்சிட்டியில் படிக்கிறாங்கன்னா இது எல்லாமே பர் இயர் காஸ்ட். ஸோ அண்ணா யூனிவர்சிட்டியில் படிக்கிறாங்கன்னா டியூஷன் ஃபீஸ் வந்து 16,500 to 15,000 டிபெண்ட்ஸ் ஆன் த கோர்ஸ் வந்து அது மாறும். ஸோ 16,500 ரூபாயிலேருந்து 50,000 ரூபாய் வரைக்கும் டியூஷன் ஃபீஸ் மட்டும். ஹாஸ்டல் ஃபீஸ் ஒரு 66,000 ரூபாய் பக்கம் வரும். ஸோ டோட்டலாக ஒரு 82,000 ரூபாயிலேருந்து ஒரு 1,15,000 16,000 வரைக்கும் அண்ணா யூனிவர்சிட்டியில் படித்தோன்னா ஆகும், இன்க்ளூடிங் டியூஷன் அண்ட் தென் ஹாஸ்டல். கவர்மெண்ட் காலேஜில் 7,000 to 50,000 டியூஷன் ஃபீஸ் பர் இயர், 32,000 ஹாஸ்டல் ஃபீஸ். ஸோ விச் கம்ஸ் அபவுட் 40,000லேருந்து 80,000 ரூபாய் வரைக்கும் பர் இயர் வந்து உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜில் ஆகும். ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் த கோர்ஸ் அகெயின் அது வந்து இட் வேரிஸ். கவர்மெண்ட் எய்டட் காலேஜில் 55,000 rupees டியூஷன், அதுக்கப்புறமா 1,06,000 அரௌண்ட் வந்து ஹாஸ்டல். ஸோ 55,000 டியூஷன் ஃபீஸு, 1 lakh வந்து ஹாஸ்டல் ஃபீஸு. ஸோ அது வந்து டோட்டலாக உங்களுக்கு ஒரு 1.5 lakhs வரைக்கும் கவர்மெண்ட் எய்டடில் வர சான்சஸ் இருக்குது. செல்ஃப் ஃபைனான்ஸ் டோட்டலி ஃபுல்லி ப்ரைவேட்டு செல்ஃப் ஃபைனான்ஸில் போயிட்டோன்னா டியூஷன் ஃபீ ஒரு 1 lakh, அப்புறமா ஹாஸ்டல் ஃபீ ஒரு 1,20,000. ஸோ ஆல்டுகெதர் 2,25,000 வரைக்கும் அப்ராக்சிமேட்டாக பர் இயர் வர சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஃபிகர்ஸ் எல்லாமே அப்ராக்சிமேட் ஃபிகர்ஸ் தான், கண்டிப்பாக ஸ்லைட்லி ஃப்ளக்சுவேஷன்ஸ் வந்து இருக்கும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹோப் திஸ் இஸ் யூஸ்ஃபுல் டு யூ. See you on my next video. Thank you. Bye-bye.